பிரசாந்த் அவர்கள் 6 வருஷம் கழிச்சு அவர் கதாநாயகனாக நடித்து வர படம் நாளைக்கு அந்தகன் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட டே 1 அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் வந்து வசூல் ரீதியாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாமல் ராயன் திரைப்படம் 13வது நாள்லேயே 2 விஷயத்தில் வந்து நம்பர் 2ல் இருக்குது. அதாவது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 2024 வசூல் ரீதியாக 2 விஷயத்தில் வந்து நம்பர் 2ல் இருக்குது. ஸோ அது பார்ப்போம். அப்புறம் ராயன் திரைப்படத்தோட 13வது நாள் வசூல், இன்னும் சில படங்களோட வசூல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோடைய ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, லியோ தான். லியோவில் அந்த சேசிங் சீன் ஒன்று இருக்கும். அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே ஒரே ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. அதில் நம்ம விஜய் அவர்கள் ஒரு காரில் இருந்து அப்படியே முன்னாடி அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அப்படியே பறந்து விழுகிறது தான் அந்த சீன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கேமை பார்க்குற மாதிரி இருந்தது அந்த சீனு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், GS சேனல் தமிழ், சூர்யாகுமார், அப்புறம் ஸ்ரீ பிரவீன், ஹேமாசிக் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். டெட்பூல் அண்ட் வால்வரைன் இந்த படத்தோட டே 13 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2,21,00,000, வேர்ல்டு வைடு $27 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 144,77,00,000, வேர்ல்டு வைடு $879 மில்லியன். ஸோ ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்தோட 2வது 1 பில்லியன் கலெக்ட் பண்ண போதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் பேட் நியூஸ், இந்த படத்தோட 20வது நாள் வசூல் இந்தியாவில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு 58 லட்சம். ஸோ டோட்டலாக 71 கோடியே 68 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 107 கோடியே 39 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. உலாஜ் அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் வந்து 58 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 7 கோடியே 57 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 29 லட்சம். அப்புறம் ஆரோன் மெயின் கஹான் தம்தா அப்படிங்கிற படம் டே 6 85 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 98 லட்சம். ஸோ டோட்டலாக 10 கோடியே 98 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 88 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 2 படங்களும் பெரிய டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு. கல்கி 2898 AD நேற்று 42வது நாள் இந்த படம் வந்து 48 லட்சம் இந்தியாவிலையும், 57 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 1043 கோடியே 13 லட்சம். ஸோ இந்த கல்கி ஒரு 1000 கோடி வந்து எடுத்துருச்சு. ஸோ அது வந்து இன்றைக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்குது. அது உலகநாயகன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் தளபதி விஜய், அப்புறம் வந்து சூர்யா, அஜித்னு எவ்வளோ பேர் இருந்தாலுமே ஒவ்வொரு வருஷமும் இது கனவாகவே மாறிக்கிட்டு போகுது. ஸோ இந்த 1000 கோடி அப்படிங்கிறத இனிமேல் வரப்போகிற எந்த தமிழ் படம் அடிக்கும்னு நம்ம நிறையா வாட்டி கேட்டாச்சு. அதை விட்டுருங்க. இனிமேல் வரப்போகிற இந்த வருஷத்தில் வரப்போகிற எந்த இந்திய திரைப்படம் இந்த மாதிரி ஒரு 1000 கோடி வசூல் பிரேக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இந்த போன வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள், நண்பன் ஒருவன் வந்த பிறகு இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக 42 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 48 லட்சம். இந்த படம் பாருங்கள், இது வரையுமே ஒரு 25 லட்சம் கிட்ட ஷேர் வந்திருக்கு. 4.5 கோடி பட்ஜெட்டு. எப்படி பார்த்தாலுமே இந்த படம் எல்லாருக்குமே லாஸு தான். அப்புறம் ஜமா அப்படிங்கிற படம் டே 6 வந்து 1 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 13 லட்சம் டோட்டல் கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. ஸோ அதுவாது பரவாயில்ல, ஏதோ ஒன்று 25 லட்சம் ஷேர் எடுத்தது. இது டபுள் டிஜிட் ஷேர் கூட வரல. அப்புறம் பேச்சு அப்படிங்கிற படம் டே 6 தமிழ்நாட்டில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். 69 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வாஸ்கோ டகாமா இந்த படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 2 லட்சம், வேர்ல்டு வைடு 3 லட்சம். ஸோ டோட்டலாக 18 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 24 லட்சம். 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். போட்டு ஸோ டே 5ஓட டே 6 இது கம்மியாயிடுச்சு. ஆனால் பேச்சு அதிகமாகிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 1 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மழை பிடிக்காத மனிதன் டே 6 தமிழ்நாட்டில் 22 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 2 கோடியே 8 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம நக்குல் அவர்கள் அந்த நாக்கு முக்கா அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் ஆஹா இவர் பெரிய ட்ரெண்ட் ஸ்டாராக வந்துட்டார் அவ்வளோதான்
அடுத்து வரப்போகிற படங்கள்லாம் பெரிய வெற்றி திரைப்படங்களாக அமையும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட பெருசாக எந்த படமே இவருக்கு வெற்றி திரைப்படங்களாக அமையலை. இதுவரையும் இவர் ஹீரோவாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எந்த திரைப்படமுமே பெரிய அளவுக்கு வசூல் எடுக்கலை, பெரிய அளவுக்கு பேசக்கூட படலை. ஸோ அந்த அளவுக்கு கதையை தான் இவர் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாஸ்கோ ட காமாவும் கிட்டத்தட்ட வித்தியாசமான கதையாக இருந்தாலுமே கொஞ்சம் நம்மளுக்கு என்னடா இது வித்தியாசமான கதையை மட்டும் இருந்தால் போதுமா, படத்தில் ஒர்க் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது. அதுக்கடுத்ததான் ராயன் 13வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1.5 கோடி, அப்புறம் கர்நாடகாவில் 21 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 89 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடி 7 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 13 நாளில். ஸோ டோட்டலாக ராயன் படத்தோட கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 64 கோடியே 96 லட்சம், கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 10 கோடி, ஆந்திரா தெலுங்கானாவில் 13 கோடியே 31 லட்சம், கேரளாவில் 4 கோடியே 81 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 97 லட்சம், 38 கோடியே 9 லட்சம், ஓவர்சீஸில் வேர்ல்டு வைடு 134 கோடியே 13 லட்சம். இந்த 2024 தமிழ்லேயே அதிக வசூல் பண்ண திரைப்படங்களில் 2வது இடத்துல ராயன் தான் இப்போதைக்கு இருக்குது வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா. அதுவும் இல்லாமல் ஓவர்சீஸ்லேயுமே இப்போதைக்கு 2வது ராயன் தான் இருக்குது, தமிழ்நாட்டிலையுமே 2வது ராயன் தான் இருக்குது. அரண்மனை 4 இன்னும் ஒரு 1.5 கோடி 2 கோடி அதை தாண்டிடுச்சுன்னா அதையுமே வந்து பீட் பண்ணி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துடும். அப்புறம் நேற்று தமிழ்நாட்டு வசூலை பொறுத்தவரையும் டாப் 5 பார்த்திங்க அப்படின்னா ராயன் 1 கோடியே 50 லட்சம், டெட்பூல் அண்ட் வால்வரைன் இது வந்து 31 லட்சம், மழை பிடிக்காத மனிதன் 22 லட்சம், பேச்சு 11 லட்சம், பேச்சு 4வது இடத்துக்கு போயிருக்கு, போட் 5வது இடம் 8 லட்சம். ஸோ இதில் லாஸ்ட்டில் 3 இடம் என்ன தான் வசூல் பண்ணாலுமே அது பெரிய இம்பேக்ட் ஒன்றும் இல்லை. ஸோ லட்சங்களில் தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் டெட்பூல் அண்ட் வால்வரைன் இது எல்லாத்தையும் விட பெரிய வசூல் எடுத்திருக்கு தமிழ்நாட்டில். அதை வரப்போகிற நாட்களில் நம்ம தெளிவாக பேசுவோம். அப்புறம் அந்தகன், ஸோ இந்த படம் அந்தாதுன் ரீமேக்கு அப்படி இருந்தாலுமே இந்த படத்தை நீங்கள் ஹிந்தியில் பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக ஒரு வாட்டி தமிழில் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. நானே ஹிந்தியில் ஒரு 2-3 தடவை பார்த்துட்டேன். இருந்தாலும் தமிழில் இந்த ஸ்டார் கேஸ்டிங் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. அந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகனாக இருக்கட்டும், அந்த நெகட்டிவ் ரோலில் நடிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அப்புறம் எல்லா முக்கியமான கேரக்டர் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஸ்டார் கேஸ்டிங்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆஹா இப்படி ஒரு ஸ்டார் கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அந்தகன் படத்தோட ஸ்டார் கேஸ்டிங். ஸோ இந்த படம் ப்ரீசேலில் தமிழ்நாட்டில் நாளைக்கு இப்போவே புக் பண்ணி வச்சுருக்கிறது 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 42 லட்சம் இப்போ புக் பண்ணி வச்சுருக்கு டே 1க்காக. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 6 வருஷம் ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கவே இல்லை, கடைசி 20 வருஷம் அவருக்கு ஒரு வெற்றி திரைப்படமே கிடையாது. இருந்தாலும் இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும்னு எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் இந்த படம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க, புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.